வணக்கம். நர்சிங் துறையில ஒரு செவிலியரோட கையில ரெண்டு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு. ஒன்னு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைய உடனே சரி செய்ய உதவுது. இன்னொன்னு நாளைக்கு வரப்போற மருத்துவ உலகத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம், இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நர்சிங் மேனேஜரோட டேபிளுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது மருத்துவமனைகள்ல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிஜமான சவால். நம்மளோட இந்த விவாதத்துக்கு இதுதான் தொடக்க புள்ளி. இப்போதான் விஷயமே வருது. பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா அதை அணுகிறதுக்கு ரெண்டு பாதைகள் இருக்கு. ஒரு பாதை உடனடியா நிவாரணம் கொடுக்கும். இன்னொரு பாதை அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை ஆராய்ஞ்சு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். இந்த ரெண்டு வழிகளும் எங்க எப்படி அழகழகா ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க தான் இந்த மேனேஜர்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த நர்ஸை கூப்பிட்டு பேசி அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் சரி பண்ணுவீங்களா, இல்ல இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறியா இருக்குமோன்னு ஆழமா யோசிப்பீங்களா? உங்க பதில மனசுல வச்சுக்கோங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல உடனடி தீர்வு தர்ற அந்த முதல் பாதைக்குள்ள போவோம். இதுக்கு பேரு தான் சிக்கல் தீர்க்கும் முறை. சிம்பிளா சொல்லணும்னா, சிக்கல் தீர்க்கிறதுங்கிறது கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு அப்போதைக்கு என்ன தீர்வோ அதை கண்டுபிடிக்கிறது தான். அதோட நோக்கம் ரொம்ப நேரடியானது. எஞ்சாய் ஈர்க்கிற நெருப்ப அணைக்கணும், அவ்வளவுதான். இந்த முறைக்குன்னு ஒரு படிப்படியான வழி இருக்கு. நம்ம உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. அந்த மேனேஜர் முதல்ல புகார் உண்மையான்னு பாப்பார். அது முதல் படி. அடுத்து அந்த நர்ஸ் கிட்ட பேசி ஏன் இப்படி ஆச்சுன்னு காரணத்தை ஆராய்வார். ரெண்டாவது படி. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு யோசிப்பார். இது மூணாவது படி. அதுல பெஸ்டான ஒன்ன தேர்ந்தெடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு கூடுதல் ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவார். இது நாலாவது படி. அதை செயல்படுத்திட்டு, அதாவது அஞ்சாவது படியை முடிச்சுட்டு கடைசியா அந்த ட்ரைனிங் வேலை செஞ்சுதான்னு பாப்பார். இதுதான் ஆறாவது படி. பாத்தீங்களா? இது ஒரு நேர்த்தியான தொடர்ச்சியான செயல்முறை. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த தீர்வு அந்த குறிப்பிட்ட நர்ஸுக்கு அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மட்டும்தான். இது ஒரு டெய்லர் செஞ்ச சட்டை மாதிரி. ஒருத்தருக்கு கரெக்டா இருக்கும், ஆனா அதையே எல்லோரும் போட முடியாது. சரி, இப்போ ரெண்டாவது பாதைக்கு வருவோம். ஒரு தனிப்பட்ட பிரச்சனையில இருந்து நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குவோம். இங்கதான் ஆராய்ச்சி மூளை உள்ள வருது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது அந்த ஒரு நர்ஸோட பிரச்சனை மட்டும் இல்லைன்னா, அந்த யூனிட்ல வேலை பார்க்குற பல நர்ஸுகள் கிட்ட இதே மாதிரி கவனக்குறைவு இருந்தா என்ன பண்றது? அப்போ ஒரு தனிநபரை சரி பண்றது மட்டும் பத்தாது, நமக்கு அதை விட ஒரு சக்தி வாய்ந்த கருவி தேவைப்படும். இந்த மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தான் நர்சிங் ஆராய்ச்சிங்கிற விஷயம் உள்ள வருது. இது ஏதோ மேம்போக்க பென்ற விசாரணை கிடையாது. இது ஒரு முறையான அறிவியல் பூர்வமான ஆய்வு. இதோட நோக்கம் அந்த ஒரு நர்ஸோட பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா நர்ஸ்களோட கவனக்குறைவுக்கு பொதுவான காரணம் என்னங்கிற பெரிய கேள்விக்கு எல்லா மருத்துவமனைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான பதில கண்டுபிடிக்கிறது தான். இந்த படத்தை பாருங்க. பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா இது சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஆராய்ச்சிங்கிறது ஒரு நேர்கோட்டுல போற பயணம் கிடையாது. அது ஒரு வட்டம் மாதிரி. ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சு ஏற்கனவே இருக்கிற அறிவை ஆராய்ஞ்சு புதுசா டேட்டாவை சேகரிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அதிலிருந்து மறுபடியும் புது கேள்விகள் உருவாகும். இது ஒரு தொடர்ச்சியான ஆழமான செயல்முறை. சரி, இப்போ இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த கருவிகளையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் நமக்கு பளிச்சுன்னு புரியும். முதல் மற்றும் முக்கியமான வித்தியாசம் அதோட நோக்கம்தான். சிக்கல் தீர்க்கிறதோட வேலை சரி பண்றது, ஆராய்ச்சியோட வேலை புரிஞ்சுக்கிறது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லலாம். சிக்கல் தீர்க்கிறதுங்கிறது தீய அணைக்கிற மாதிரி. ஆனா ஆராய்ச்சியோ அந்த தீ ஏன் பிடிச்சது, எப்படி பரவுது, இனிமே வராம தடுக்க என்ன செய்யணும்னா ஆழமா யோசிக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான வித்தியாசம். சிக்கல் தீர்க்கிறதோட ரிசல்ட் அந்த ஒரு வார்டோட சுபத்துக்குள்ளேயே நின்னுடும். ஆனா ஒரு நல்ல ஆராய்ச்சியோட முடிவிற்கே அது அந்த ஆஸ்பத்திரியோட எல்லையை தாண்டி நாடு, ஏன் உலகம் முழுக்க இருக்கிற நோயாளிகளோட சிகிச்சையை மாத்தும். அதோட தாக்கம் அவ்வளவு பெருசு. சிக்கல் தீர்க்கிறதுல அனுபவம், உள்ளுணர்வு, ஏன் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிக்கு கூட இடம் உண்டு. ஆனா ஆராய்ச்சி அப்படி கிடையாது. அது ரொம்பவும் கட்டுப்படுத்தப்பட்ட கடுமையான ஒரு அறிவியல் பயணம். ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா அளந்து புள்ளி விவரங்களை பயன்படுத்தி சந்தேகத்துக்கே இடமில்லாத முடிவுகளை நோக்கி போகும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் நெறிமுறைகள்ல இருக்கு. இப்போ ஒரு நர்ஸ் கிட்ட விசாரணை பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. அது வேலையோட ஒரு பகுதி. ஆனா ஒரு ஆய்வு பண்றீங்கன்னா அதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன பண்ண போறோம்னு தெளிவா சொல்லி அவங்களோட முழு சம்மதத்தையும் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஆராய்ச்சியோட ரிசல்ட்டுக்கு ஒரு சூப்பரான உதாரணம்.
இந்த டேபிள பாருங்க. இது COPD, அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நோயாளிகளை பத்தினது. இதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒரு சில பேருக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு எப்படி நல்ல சிகிச்சை கொடுக்கலாங்கிற அறிவை கொடுக்குது. இதுதான் ஆராய்ச்சியோட உண்மையான பவர். இதுவரைக்கும் இது ரெண்டையும் எதிரும் புதிருமா பார்த்தோம். ஆனா உண்மையில இது ரெண்டும் எதிரிகள் கிடையாது, பார்ட்னர்ஸ் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது. அதுங்க எப்படி கைகோர்த்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இத சிம்பிளா இப்படி சொல்லலாம். ஆராய்ச்சி ஒரு பெரிய டூல் கிட்ட உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டூல் கிட்ல இருக்கிற ஒவ்வொரு கருவியும், அதாவது ஒவ்வொரு பெஸ்ட் சிகிச்சை முறையும் பல வருஷ ஆய்வுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது. ஃபீல்டில் இருக்கிற நர்ஸ்கள் என்ன பண்றாங்கன்னா, தினமும் வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க இந்த டூல் கிட்ல இருந்து சரியான கருவியை எடுத்து பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான். இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. ஆராய்ச்சிங்கிறது ஏதோ லைப்ரரி ஷெல்ஃப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. அதுதான் நாம தினமும் பார்க்கிற மருத்துவ நடைமுறைகளுக்கு ஒரு வலுவான அறிவியல் ஆதாரத்தை கொடுக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்க கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான ஓமைய பாப்போம். சிக்கல் தீர்க்கிறவர் ஒரு தீயணைப்பு வீரர் மாதிரி கண்ணு முன்னாடி இருக்கிற நெருப்பை உடனே அணைக்கிறாரு. ஆனா ஆராய்ச்சியாளர் ஒரு தீ பாதுகாப்பு பொறியாளர் மாதிரி. அவர் தீ எப்படி உருவாகுது, எப்படி பரவுதுன்னு படிச்சு எதிர்காலத்துல தீயே வராத மாதிரி சிஸ்டம்ஸை டிசைன் பண்றாரு. ஒரு ஊருக்கு தீயணைப்பு வீரரும் தேவை, அந்த ஃபயர் சேஃப்டி என்ஜினியரும் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கும் உடனடியா பிரச்சனைகளை தீர்க்கிற தீயணைப்பு வீரர்கள் வேணும். அதே சமயம் அந்த பிரச்சனைகளோட மூல காரணத்தை ஆராய்ந்து தடுக்கிற பொறியாளர்களும் வேணும். ரெண்டும் சேர்ந்தாதான் நோயாளிகளோட பாதுகாப்பு முழுமையடையும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க வேலையில, ஏன் உங்க வாழ்க்கையில கூட நீங்க யாரு? கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைய உடனே சரி பண்ற தீயணைப்பு வீரரா, இல்ல அந்த பிரச்சனை திரும்ப வராம இருக்க ஆழமா யோசிச்சு ஒரு சிஸ்டம் உருவாக்குற பொறியாளரா? இதுல சரி தப்புன்னு எதுவும் இல்ல. ஆனா நீங்க யாருன்னு சிந்திச்சு பாருங்க.